சிவாய நம. வணக்கம் மக்களே, மாலை வணக்கம். இந்த வீடியோ வந்து நான் நேற்று எடுத்த வீடியோ தான். நான் ரெகுலராக பூ கொடுக்குற வீட்டுக்கு பூ கொடுக்கலான்னு போனேன். மாடு நின்றுக்கிட்டு இருந்துச்சு, தண்ணி வச்சுருந்தாங்க. தண்ணி கொடுக்காம அவங்க வீட்டையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. ஏக்க அந்த மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்குதுன்னு, அம்மா அதுக்கு சாப்பிட கொடுக்கலன்னு முறைச்சி பார்த்துட்டு இருக்குதுமா, அது சாப்பிட கொடுத்தா தான் தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு உள்ளே போயிருக்காங்கம்மா அண்ணன், வந்தால் தான் சாப்பிட கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் அந்த வீட்டையே முறைச்சிக்கிட்டு இருந்தது. உடனே அந்த அண்ணன் வந்து பழமும் என்னமோ கொடுத்தாரு. சாப்பிட்டு உடனே அந்த அண்ணன் மேலே அவ்வளோ கோபம். இவ்வளோ நேரம் என்னை நிறுத்தணுன்னு சொல்லி பாருங்கள், இந்த கோவத்தை காட்டும் பாருங்கள். ஆனால் ரெகுலராக வர மாட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ கோபம் வருது, என்னை நிறுத்தணுன்னு சொல்லி. உடனே அவங்க பையன் வருவான். பையன் வந்து அழகாக உக்காந்து சப்பாத்தின்னு நினைக்கிறேன், அது நான் தூரமாக இருந்ததால் என்னான்னு தெரியல. பாருங்கள் அழகாக ருசித்து சாப்பிடுது பாருங்கள். ஏன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக உக்காந்து அந்த குழந்த கொடுக்குது. நல்லா அழகாக சாப்பிடுது. சாப்பிட்டு அந்த பையன் எந்திரிச்சு அந்த மாடை நீவுவான். அழகாக அது ஒன்றுமே பண்ணாது அந்த பையனை. மக்களே, 5 அறிவுள்ள மாட்டுக்கு கூட பெரியவங்கிட்ட எப்படி நடக்கணும், சின்னவங்கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியுது பாருங்கள். அப்புறமா தான் தண்ணி குடிச்சிது அந்த மாடு. நம்ம 6 அறிவு இருக்கிற மனுஷருக்கு அதுக்கு ஒரு அறிவு கூட கிடையாதுங்க. மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே, கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. பாய் பாய் மக்களே, அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.